ஓம் கணாஹம் துவா கணபதிகும் கவாமகி கவிங் கவினாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேரசாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமக. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாவே சக்திதரம் தேவம் பகாராய நமோ நமக. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு பொறுத்தளவில் பெரிய அளவில் ஒன்றும் நன்மை இல்லை. 2 ராகு 8 கேது, சொல்லவே வேண்டாம். ஒரு வருஷம் நாய் படாத பாடு சீரழிஞ்சு சின்னானப்பட்டு போனோம். இந்த வருஷம் நல்லா இருக்குமா சுவாமி அப்படின்னா, நான் இந்த ஆண்டினுடைய கிரகங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா? நல்லாவே இருக்கும். அப்போ குருவடிவாகி குவளையந்தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என்ன, வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை களைந்தேன் மாதிரி 2026ஆம் ஆண்டு கடும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். நிதி நிலைமையில ஜாக்பாட் அடிக்கும். ஒரு வருடமாக இந்த ஆண்டு அமைய வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களது பொறுப்பு மற்றும் வெற்றியை உங்களுக்கான கடமை உணர்வு உள்ளவர்கள், அதற்காக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு பொறுத்தளவில் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய பொறுப்பு மற்றும் கடமை உணர்வுக்கு வெற்றிகளை தேடித்தரும். எப்ப? குரு சஞ்சாரம். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப 3ஆம் இடம், மகரத்திற்கு 3ஆம் வீட்டின் அதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன இருக்கும்? சொல்லவே வேண்டாம். முயற்சிகள் பிரச்சனை, வெற்றிகள் பிரச்சனை, புதுசாக ஏதாவது பண்ணலான்னா பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். 12ஆம் இடம், ஒன்றுக்கு மேற்பட்ட இன்னொரு வருமானத்தை பண்ணலாமா பிரச்சனை, ஒரு இடமாற்றம் பண்ணலாமா பிரச்சனை. 6 12, 6ஆம் வீட்டில் குரு, 12 கூடியவர் 6 இல்லை. அப்போ என்ன ஆகும்? கேட்ட இடத்துல உதவி வராது, நண்பர்களால் நன்மை இல்லை, சகோதரர்களால் நன்மை இல்லை, சகோதரர்களால் பிரச்சனை, தந்தை வழி சொத்துக்கள்லையும் பிரச்சனை, கடன் வாங்கி கடனை அடைத்தல், யாருக்காவது குடும்பத்தில் நோய் நொடி வைத்திய செலவு ஆஸ்பத்திரி செலவு வந்திருக்கும், நீங்கள் தான் செலவழிச்சிருக்கணும். பிள்ளைகள் இட்டு பிரச்சனை, பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு கடன். யார்கிட்டயோ போய் சகவாசம் பண்ணிட்டு வந்துட்டான் சாமி, ஒரு செலவு எடுத்து விட்டான்னா 5 லட்சத்தை அப்பா தான் கட்டுறாரு. இப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ மகர ராசிக்கு இந்த ஆண்டின் பெரும்பகுதி இப்படி இருக்கிறனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகத்தான் இருக்கும். கசக்கி எடுத்து தான் சாமி பணம் கொடுக்குறானுங்க. இதெல்லாம் சுலபமாக பார்த்துட்டு போவேன். இப்போ நான் ஹார்ட் ஒர்க்கு ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப பண்ண வேண்டும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் கர்மா. இப்போதான் நீங்கள் கர்மாவை கழிக்கிறீங்க, அதுக்கு சனியும் குருவும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதனால் இன்னொரு போ உங்களுக்கு டேப்பில் போயிடுவீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்கள் சாமர்த்தியத்தினால எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய காலம் இந்த 2026. பிறகு குரு பகவான் 7வது வீட்டுக்கு வருவார். 2/6/2026 பிறகு
குரு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானம், எதிரி அங்கிருந்து கிளம்பி கடகத்துக்கு வருவார். அப்போ உங்களுக்கு சமசப்தமம். 7ஆம் வீடு ரிலேஷன்ஷிப்பு, 3 ஏழில் ஏறி ராசியை பார்ப்பான், 3ஆம் இடத்தை பார்ப்பான். அப்புறம் என்ன, குரு பார்க்க கோடி நன்மை, குரு உச்சத்தோடு பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். உங்க குழந்தைகளினால் இருக்கக்கூடிய பிரச்சனை ஜூனுக்கு பிறகு சக்சஸ் ஆகிடும். உங்கள் பொருளாதாரம் பெரும் பணம் கொடுத்துருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறான், நகை நட்டுக்களை கொடுத்தோம், அடமான வச்சு கொடுத்தோம், பெண்கள் கேட்குறாங்க நகை திரும்பிடுமா, கிடைக்கும் எப்போ, 6ஆவது மாதம் வரைக்கும் பொறுமையா இருங்க. திருமணமாகி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சிட்டாங்க, கிரக சஞ்சலம். அப்போ எப்போ வருவார், குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடந்துடும். அப்போ திருமண உறவுகளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும். அப்போ உங்கள் துறையில் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த துறையில் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும். ஏன்னா வெற்றி என்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு, தைரிய வீரியஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் 3ஆம் இடம். அப்போ அது போய் கடனுக்காக போயிருக்கு. ஏதோ ஒரு வேலை பார்க்கலான்னு ஆரம்பித்து இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு போயிடுச்சு. திருப்பிடுவார எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருவாரா சுவாமி, கொடுத்துருவார். ஏன்னா உச்சம் அடைகிறார் இல்லையா. அப்போ என்ன ஆகும், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய அளவு வருமானம் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். யார் வருமானத்தை ஈட்டினா தானே திருப்பி கடன் எடுக்க முடியும், அடமானம் வச்சது எடுக்க முடியும். அதனால பதவி உயர்வு, ஒரு வேலை உயர்வு கிடைக்கும், வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருக்காரு, பதவி உயர்வே இல்லை, கிடைக்குமா, கிடைச்சிடும். இல்லை நீங்கள் சொன்னீங்க நடக்கலை அப்படின்னா அப்போ உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மோசமான காலகட்டமாக இருக்கும். அப்போ சனியினுடைய சஞ்சாரம், உங்கள் ராசிநாதனான சனி, உங்கள் ராசி மகரத்துக்கு அதிபதியே சனி தானே, அவர் 3ஆம் ராசியில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை அளிச்சிச்சு. அப்புறம் அவர் வக்கரமாகி வந்தார், அது வேற. ஏராளமான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வீடு கொடுத்தவன் மறைஞ்சிருந்தான், இப்போ பார்க்கான். வீடு கொடுத்தவன் பார்க்கறானே இல்லையா, அப்போ என்ன செய்வான், நல்லது நடக்கும். அப்போ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக ஆறிவிடும். உங்களின் உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்க குரு பகவானும் சனியும் கைகோர்த்து கொள்வார்கள். வாகன சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராகு கேதுக்களை பற்றி, ராகு கேது சித்திரவதை தான், 2இல் ராகு 8இல் கேது. உறவுகளில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு. நிறைய பேச சொல்ற, நிறைய சம்பாதிக்கலான்னு போறார், கண்ட்ரோல் இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் திழுத்து விட்டு போயிடுவார். ஆசை வார்த்தை காட்டி எவனாவது முதலீடு பண்ணி இதில் பண்ண டபுள் ஆகிரும் அப்படின்னா விரயமாயிடும். அதனால கேது பகவான் பொறுத்தளவில் மகரத்திற்கு 8ஆவது வீட்டில் இருக்கிறார். 8ஆவது வீட்டிலேருந்து 6ஆவது வீடு, 8ஆவது வீடு 11. உடம்புல கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதி, டாய்லெட் பாத்ரூம் போகிற இடம், வாகனங்களில் கவனம் இருக்கணும். அதனால அது உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும். அதனால ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கும். கவனம் இல்லாமல் கீழே போய் பள்ளத்தில் விழுகுது, கால் பிசங்குது, முட்டிக்கிறது, இதெல்லாம் வரும். அப்போ நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப கவனம். அப்போ நிதி, குடும்பம், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். சரி, இப்போ உங்களுக்கு பதவி உயர்வு தடையில்லாமல் கிடைக்கணும். அரசு துறை பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்கானா, இருக்கு. விளம்பர யுக்திகளை கையாண்டு பழைய சரக்குகள் எல்லாம் விற்று தீர்த்திடலாம். மகர ராசிக்கு கில்லாடி. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் அது சம்பந்தமான துறை உள்ளவங்க, அதில் நல்ல ஆதாயங்கள்லாம் வந்துடும். நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனியின் வலுவான நிலை காரணமாக திடீர் தனவரவு வரும். ஏன்னா தனாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லது செய்வார். சனி இருந்த இடத்துக்கு நல்லது செய்வார். ஆமாம், வீடு கொடுத்தவன் மறைஞ்சிருந்தான், வீடு கொடுத்தவன் இப்போ பார்க்குறான். அதனால ராசியும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்ததுக்கு நல்ல கெட் ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருவார். குடும்ப சூழல்களை, செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, வீரியம் இல்லாமல் இருந்தது, இப்பெல்லாம் வீரியம் கிடைக்கும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும். அதனால கேது 8ஆம் இடத்துல இருக்கிறனால மறைமுகமாக அலைச்சல் திரிச்சல் மறைமுக செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் 2ல் ராகு கொஞ்சம் வாயில வந்தபடி பேசிடக்கூடாது. நிதானம் தேவை. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்கள்லாம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. உற்றார் உறவினர்களை அரவணைத்து சொல்லக்கூடிய காலமாக இப்பொழுது அமையும். மீண்டும் உங்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்பாங்க அவங்க சொந்த பந்தத்தில். அவங்க மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும். அதாவது திருமணமாகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகளினுடைய திருமணத்திற்கு வருமானம் இல்லைன்னு நினைச்சிங்க, எவனா ஒருத்தன் கொண்டுட்டு வந்து கொடுத்து நான் கொடுக்குறேன், இந்த ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன், என் பிள்ளை கல்யாணத்தப்ப கொடு, 10 லட்சம் கொடுக்குறேன், உன் பிள்ளை கல்யாணத்தை பண்ணிடு, அப்புறம் பிறகு குடும்பம், இதெல்லாம் காலம் அப்படி அமைச்சிடும். அதனால கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாக சேர்ந்து வாழ்வீர்கள். தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தவிர்த்தால் உறவுகள் பலப்படும். சிலருக்கு உடன் பிறந்தவர்களால் மனஸ்தாபங்கள் வரலாம் வாய்ப்பு உண்டு. அனுசரித்துத்தான் செல்லணும், வேற என்ன செய்யுது. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள்லாம் நீங்கும். குறிப்பாக தசைப்பிடிப்பு, கண் சம்பந்தப்பட்ட கோளாறு, வயது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கவனம் தேவை. குருவினுடைய 6ஆம் இட சஞ்சாரம் முதல் 6 மாதத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது உடம்பு போட்டுரும், உடம்புக்கு வெயிட் போட்டுரும். அதனால் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில நீங்கள் உணவை வச்சுக்கணும், கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும், சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திச்சிங்க நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே 6ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா வெயிட் போடுவார். 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் வெயிட் போடும். அதனால் பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு தான் நீங்கள் போகணும். தாயாருக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை, ஒரு மல்லிகைப்பூவாவது வாங்கி கொடுத்து பண்ணிங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சாதி பத்திரி இது மாதிரியான பொருள்கள் பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு பாதத்தில் வச்சு எடுத்து நீங்களும் கொண்டுட்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் சிவ வழிபாடு பண்ணணும், சிவபுராணம் படிக்கணும், விளக்கேற்றி வச்சு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் சிவபுராணம் மாணிக்க வாசகர் பாடிய டெய்லி காலையிலையும் சாயங்காலம் படிச்சுட்டு ஒரு சூடம் போட்டு சாமியை கும்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். பழனி கோயிலுக்கு இரவு வேலையில் கிரிவலம் சுத்துங்க. திருநாகேஸ்வரத்துக்கு திருநாகநாதருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. ராசியின் அதிபதி சனி பகவான். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவாரூர் தியாகராஜர் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு 85% அருமை. ஆமாம், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.